வால்பாறையில் நல்ல கடும் மழை பெய்யறதுனால அந்த கூழாங்கல் ஆற்றில் வந்து நல்ல தண்ணி கரை புரண்டு ஓடுன்னு சொன்னாங்க. சரி, அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் அங்கே போனோம். அங்கே கிளம்பி போகும்போது இடையில மழை பயங்கரமாக மழை குறிச்சிட்டதுனால நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று தான் அந்த மழை நின்று பின்னாடி தான் போனோம். போகும்போது அந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போதுங்க அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. மன ஆறுதலையும் மன சமாதானத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க. அந்த இடம் போக போக எங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. அந்த ஆற்றை பார்த்த உடனே எங்களுக்கு எங்களால் தாங்கவே முடியாத ஒரு பரவசம் உண்டாச்சுங்க. அவ்வளோ தண்ணி வருதுங்க. எங்கேருந்து இவ்வளோ தண்ணி, மழை தண்ணி வருது, எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆற்றை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. தண்ணியோட இரைச்சல் சத்தமும் அதோட வேகத்தையும் பார்க்கும்போது நம்ம இருதயத்தில் கொஞ்சம் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குனாலுமே ஒரு சந்தோஷத்தை நமக்கு நிறைவாக வருங்க. எந்த மனக்கவலை இருக்காதுங்க. கவலை, பாரம் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிருங்க. பார்க்குற அந்த 10 நிமிஷத்துலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு கடவுள் வச்சிருக்கிறாருன்னா, நம்ம அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சினிமா, களியாட்டம் இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு இடத்துல போய் வந்தாவே குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க, சமாதானமும் இருக்குங்க, சந்தோஷமும் இருக்குங்க. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த தண்ணீரோட இரைச்சல் சவுண்டெல்லாம் கேட்கும்போது என் காதில் அப்படியே ஒரு எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு சவுத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். பயத்தை உண்டாக்குங்க, நடுக்கம் வர்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தண்ணி கரை புரண்டு ஓடுறதை பார்த்தா அவ்வளோ இருதயத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சுங்க. கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை நாங்கள் தவறாமல் பார்த்துட்டோம். எப்படி இருக்குது அந்த சவுண்டை பார்க்கும்போதே எங்களுக்கு இன்னும் அந்த எங்கள் காதை விட்டு நீங்கவே இல்லைங்க அந்த தண்ணி ஓடுற சத்தம், இரைச்சல்.